மலையிலிருந்து விழுந்து புன் சக்கரம் ஏறி செத்து போனால் செய்தி. எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள்? எங்களுக்கு வளர்ச்சி என்று எதை கற்பிக்கிறீர்கள்? கட்டமைக்கிறீர்கள். எதை கட்டமைக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிக்கு தாரை வார்த்து கொடுத்து தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை, ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியை கற்பிப்பது எவ்வளவு ஏமாற்று. அதானியும் அம்பானியும் வளர்வதும் வாழ்வதும் தான் நாட்டு மக்களின் வளர்ச்சியின் வாழ்க்கையுமா? நீர்நாள் வேலைக்கு போற எங்க அம்மா உப்புக்கு என்ன வரி, ஊறுகாய்க்கு என்ன வரி, அரிசி பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன வரி கட்டாலோ அதைதான் அதானி மனைவியும் அம்பானி மனைவியும் கட்டுகிறார்கள். வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டாமா? என்றைக்கு உனக்கு ஆத்திரம் வரும், கோபம் வரும், அன்னைக்குத்தான் மாறுதல் வரும். என்னுடன் பிறந்தவன் எல்லாவற்றையும் சகித்து 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 அடிமையப்படி பிறக்கிறான். அநீதிகளுக்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான், அடிமையாகிறான். இவ்வளவுதான். அதிகாரத்தில் இருப்பவர்களை அச்சமின்றி எதிர்க்க துணிகிறவன் யான்? அவனை புரட்சியாளன், அவனை போராட்டக்காரன். 8 வழிச்சாலை நிறுத்திருக்கிறது இவர்களால் அல்ல, உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால். நீ கண்ணதான் இருந்த முறை முடியும், நீ எடுக்க முடியாத 8 வழிச்சாலை என்று இருக்கிற பாதையில பயணிக்காரு. என்ன பிரச்சனை? காரணம் இறங்கி சாலை வசதி பத்தலன்னு போறான்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல போறவன்லாம் எனக்கு இந்த விமான வசதி பத்தல, எனக்கு பெரிய ஏர்போர்ட் கட்டுன்னு கத்துனானா? உட்கார்ந்தானா? சொல்லுங்க. இல்ல எங்க தாய்மார், எங்க அம்மா அம்மாலாம், எங்க அம்மா பெரியம்மா சின்னம்மாலாம் வந்து வாசல் உட்காந்து குடும்பத்துல எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க கேட்டாங்களா? கேட்டாங்களா? குடும்பத்துல எனக்கு 1000 கொடுங்க. இவ்வளவு வளர்ச்சி. 1000 ரூபாய் நீங்க கொடுக்கறது இல்ல வளர்ச்சி. கடன் வாங்கி 9 லட்சம் கோடி கடன். 1000 ரூபாயை கையில வாங்குற எங்க அம்மா தலையில 1,60,60,000 ரூபாய் கடன் இருக்கு. 1,60,60,000 ரூபாய் கடன் இருக்கு. நீங்க கடன்காரன், அம்பு தம்பி கடன்கார பையன், நான் ஒரு கடன்கார பையன், தம்பி ஒரு கடன்கார பையன், எல்லாம் கடன்காரன் நாடுது. இந்தியா 150 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கு. இதுல என்ன நலத்திட்டம் பேசுற நீ? என்ன பேசுது? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகள் கொடுத்துட்ட, கல்வியை கொடுத்துட்ட, காசு கொடுத்து படிக்கணும், மருத்துவத்தை கொடுத்துட்ட, காசு கொடுத்து வைத்தியம் பார்க்கணும். ஆனால் எஜுகேஷன் டாக்ஸ், மெடிக்கல் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாம் எடுக்கிற, வரி எடுக்கிற. ஆனா எங்க கொடுக்குற? எங்க கொடுக்குற? காசை உனக்கு வரியை கட்டிடணும். ஆனா தனியார் முதலாளிகிட்ட காசு வாங்கி தண்ணி குடிக்கணும். தண்ணி உனக்கு தண்ணி இப்ப போன் அடிக்கிறேன், அக்குவா கொடுத்துருவாரு, கிள்ளே கொடுத்துருவாரு, ஒரு அப்பள கேணி இறக்கிடுவாரு. பொக்கு என்ன பண்ணும், குருவி என்ன பண்ணும், சிட்டுக்குருவி, யானை புள்ளி, சின்னம் கருவிலாம் அண்ணாச்சி ஒரு அக்கோஃபனா கொடுக்கணும், கடையை சுற்றி சுற்றுமா? பாய்த்துக்கிறா. இந்த பூமி, இந்த உலகம் மனிதனோட இல்லை, பல கோடிக்கணக்கான உயிரினது. நீ வாழ்வதற்கு எல்லா உயிர்களையும் கொன்னுட்ட. காக்க சத்தா, கொக்கு சத்தா, குருவி சத்தா, மான் சத்தா, மயின் சத்தா, என்ன? நீ செத்து போவ. அதையெல்லாம் சாகர பார்க்க நீ இருக்க. நீ செத்தா பார்க்க ஒருத்தன் இருக்க மாட்டான். இதெல்லாம் படிக்காம கற்காம நீ பள்ளிக்கூடம் போய் கல்வி போய் படிச்சு என்னத்தை கிடைச்ச? உனக்கு அறிவியல், உயிரியல், புவியியல் பாடமும் படிக்கவில்லையே. தேனீக்கள் செத்து போனால் 4 ஆண்டுகள் விட மனித இனம் இருக்காது, செத்துருன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவனோட பெரிய விஞ்ஞானி நீ, அவனோட பெரிய அறிஞனா நீ? என்னடா பெரிய அறிவாளி, பெரிய விஞ்ஞானி? சந்திரமண்டலத்துக்கு சந்திராயன் தோஷமாக பிடிச்சு வைக்கிற, தோஷமாக பிடிக்க வச்சிருக்கோம். தோஷமாக நீ பிடிக்க வச்சிட விஞ்ஞானத்தாண்ட. காலத்தை உருவாக்கி காட்டு உன் அறிவியலால. முடியல. விஞ்ஞானம் தோற்று போனது. கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி, பாக்டீரியா, பூஞ்சை, காளான்ட்ட தோற்று போனது. அடங்கு மனிதா, ரொம்ப ஆடாத. நபிகள் நாயகம் சொல்றாங்கல்ல, இந்த பூமி ஒண்ணும் இல்லை, நீ ஒரு வழிபோக்கன், ரேஞ்சர், வந்துட்டு போற ஸ்ட்ரேஞ்சர், வந்துட்டு போற, அவ்வளவுதான். நீ வாங்கிட்டு பத்திரமா வச்சுட்டு போகணும், கொண்டே வருவோன்னு அவன் சொல்றான் பாரு. புத்தன் என்ன சொல்றான்? பூமியில தேனை வண்டுகள் தன் உணவுக்கு உண்டு விட்டு பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் திரும்பி வருவது போல பூமிக்கு எந்த சேதம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகும்.